ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசுமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். ஆகஸ்ட் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒன்று குருவோடு சுக்கிரன் இணைவு. 2 குருவும், தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் கனெக்ட் ஆகிறாங்க. மிதுன ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு, அதாவது பெருமாளுடைய வீடு. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா அயன ஸ்தானம். அதோடு மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம். இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ நிச்சயமாக இதனால் 12 ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. மெயினாக பணம்னு சொன்னால் அவர் குரு தான். அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருக்கக்கூடாது, வக்ரமாகி இருக்கக்கூடாது. ராகுக்கு எதிர்த்து சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது, 6 to 12 மறையக்கூடாது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கிரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் புதனுடைய வீட்டில் குருவோடு இணைகிறார். பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை, ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு பெரிய சமாதானம் பேசுறது, அல்லது ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, செட்டில்மெண்ட் பண்ணுறது. செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும். அப்போ பணத்தை வச்சு நிறைய செட்டில்மெண்ட் இங்கே நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது. அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால் அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எல்லாம், வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அந்த அவால பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மணி லாண்ட்ரி, அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளிநாடுகளுக்கு போவதற்கோ, இல்லை வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ, இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனாக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும், அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள், ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ணுற மாதிரி, இல்லை நீங்கள் புதுசாக அவங்களோட டைப் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கூட, தொழில் வாய்ப்புகள், பிஸ்னஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது. அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம். ஸோ இதெல்லாம் அந்த குரு சுக்கிரன் மற்றும் ராகுவுடைய தொடர்பை வச்சு நாம் சொல்கிறோம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் கன்னியில் தங்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம். அதிலும் குறிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னென்னா, ராசிநாதன் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைகிறார். இப்போது ரிஷபராசியை பொறுத்தவரையில் நிறைய ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்குது. நிறைய விஷயங்கள் கை கூடாமல் இருக்குது. நிறைய விஷயங்கள் கை கெட்டியது வாய்க்கு எட்டாமல் உள்ளது. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஒன்று சனியுடைய பார்வை, இன்னொன்று ராகுவுடைய மையப்புள்ளி. சனியும் ராகுவும் சேர்ந்து ரிஷபராசியை வச்சு செய்கிறாங்க. அப்படிதான் நம்ம எளிமையாக சொல்லணும். இது இன்னும் கொஞ்சம் டாப்பாக அல்லது டீப்பாக போனோம்னாக்கா இது ஒரு சிறை யோகம் அப்படி கூட சொல்லலாம். சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களில் போயிட்டு குறிப்பிட்ட ரிஷபராசி என்பவர்கள் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. முன்பின் தெரியாத நபர்களை நம்பி உள்ளே போகிறது, இல்லை அடுத்தவங்க நம்பிக்கையை வச்சு போய் இவங்க புதுசாக ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறது, அல்லது ரொம்ப லாங் டைமாக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல தேவையில்லாத வீண்பள்ளிகள் அல்லது ஒரு அபாண்டமான
பழிகள் அமைஞ்சு போய்டுறது. வாழ்வா சாவாங்கிற மாதிரி தேவையில்லாத சிக்கல்ல போய் உள்ள மாட்டிக்கிறது. இதெல்லாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அடுத்து நடந்து வருகிறது. காரணம் என்னன்னா, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ரிஷபராசிக்கு போய் என்னப்பா சூப்பராக தானே இருக்கு, 7.5 சனி கூட ஒன்றும் இல்லையே அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலே சனியுடைய பார்வை ரிஷபராசிக்கு படுகிறது. அதனால தான் ரிஷபராசி நேயர்களே படாத கஷ்டங்கள், திடீர்னு ஏதேனும் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கு காரணம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகிறது. புரியுதுங்களா? இது கண்டிப்பாக இந்த 2ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துட்றேங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா, அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகிறது. சரி, அது இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம், சேலரி, ஈவன் அது ஒரு சேலரியாக கூட இருக்கலாம். அப்போ இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் அந்த சனி ராகு அவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டது தான். அப்போ பாருங்க ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்காது. இப்போ மட்டும் எப்படி சாமி இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வக்ரம் அடைந்து விட்டார். நம்ம இதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கான தனி பதிவுகளையும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். வேணும்னா அந்த சனி வக்ரம் பலன்களையும் நீங்கள் பாருங்கள். அப்போ சனியுடைய தொந்தரவு இனி உங்களுக்கு இருக்காது. அடுத்த 150 நாட்களுக்கு ஏறக்குறைய நவம்பர் மாதம் வரையிலும் உங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய எந்த தொந்தரவும் இருக்காது. இப்போ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதமும் உங்களுக்கு சூப்பர் தான். அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடியதாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையிலும் உங்கள் வெற்றிக்கு உதவக்கூடிய வகையில் அமைகிறது. அப்போ நீங்கள் என்னெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களோ, அல்லது இதற்கு முன்பாக நீங்கள் முயற்சி எடுத்து தோல்வியுற்ற விஷயங்கள், ஆனால் சாமி எனக்கு எதுவுமே நடக்க வேணாம் சாமி, எனக்கு ஒழுங்காக பிஸ்னஸ் நடந்தால் போதும், நடந்துக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ் எனக்கு கரெக்டாக ஆனால் போதும், புதுசாக எனக்கு எதுவும் செட்டில் ஆக வேணாம், இது நடந்திருக்கிற விஷயம் நான் காப்பாற்றிக்கிட்டா போதும், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்களே கவலை வேண்டாம். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது. அவ இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ, நான் நிறைய நல்லா முயற்சி எடுத்திருக்கேன், ஒரு சினி ஃபீல்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நேற்றுலாம் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, ரிஷபராசி என்பர், சார் நான் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டேன் சார், ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணிட்டேன், நிறைய ப்ரொடியூசருக்கு கூட நான் சொல்லிட்டேன், தோன்றாங்க அதோன்றாங்க நடக்க மாட்டேங்குது. அதே போல் ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணுறாரு. அப்போது சினிமா துறையில் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான வாய்ப்புகள் காத்திருக்குது. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு. பொதுவாகவே சினிமா துறையை சார்ந்த ரிஷப ராசி நண்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் சினிமா துறைக்கு ஸ்பெசிஃபிக்காக சினிமா துறைக்கு அந்த தொழிலுக்கு சிறப்பானதாக இருக்கும். வருமானம் சிறப்பானதாக இருக்கும், வருமானம் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கிரன் இணைவு, தொழில் அமோகமாக இருக்கும், புதிய பட வாய்ப்புகள் அமையும். இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். சினிமா துறையை பொறுத்தவரையில் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் பசங்களை பற்றிய கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அல்லது பெற்றோர்கள் உடல்நலங்கள், அல்லது நிறைய நாம் இன்னும் கூட கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னாக்கா நிறைய இடங்களில் அந்த குடியிருக்கக்கூடிய வீடு அமைப்புகள் சரியில்லாமல் போகுது. அப்போ அந்த மாதிரி வீடு அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறது, சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படுத்தி இருப்பது. இது அந்த காலத்தில் கட்டின வீடாக இருக்கும், 60 வருஷம் 50 வருஷம் ஆண்ட வீடாக இருக்கும். ஆனால் இப்போ அது உங்களுக்கு ராசி இல்லாமல் போயிடும். அப்போ அதெல்லாம் ரீஆக்டிவேஷன் செய்யணும். இல்லை இப்போ நீங்கள் ஏதாவது ரெனோவேஷன்ஸ் செஞ்சுருக்கலாம், ஏதேனும் ஒரு குற்றம் அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட தோஷங்கள், இடம் சம்பந்தப்பட்ட கிரக தோஷங்கள், வாஸ்து தோஷங்களாக இருக்கலாம், அல்லது ஜாதக தோஷங்களாக இருக்கலாம். அப்போ சினிமா துறைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நிச்சயமா வேலை வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப நாளா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்பதான் சாமி எனக்கு வேலை போச்சு, 2 மாசமாவது 3 மாசமாவது வேலை போயிடுச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசினர்களே, வேலை கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இன்னும் சொல்லப்போனா ரிஷபராசி அன்பர்களே, முன்னேற்றத்திற்கான காலம், அதே போல ப்ரமோஷன்ஸ், இடமாற்றத்திற்கான காலம். ஒரு ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் மூலமா ஒரு இடமாற்றத்திற்கான காலம் உங்களை தேடி வருகிறது. பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு கூட புதிய பொறுப்புகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேர் புகழ் கூடும். குறிப்பா உடல் நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்,
சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருப்பது அல்லது நோய் நொடிகள் ஏதேனும் இருக்குமேயானால் உடல்நிலை ஆரோக்கியம், நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர், இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே. அதே போல தான் மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் மற்றும் உடல் நலம் இவை இரண்டுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். பண கஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒரே வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்ன என்பது எனக்கு தெரியும். அப்ப சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பணவரவு, தனவரவு இருக்கும். ராசிநாதன் 2வது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால தனவரவு, பணவரவு இருக்கும். ஷேர் மார்க்கெட்லாம் அதிகமான லாபம் கிடைக்கும். குரு சுக்கிரன் சேர்க்கை. அப்போ ஷேர் மார்க்கெட்ல நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், ஐடி பிஸ்னஸ், இதில் எல்லாமே கூட வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனதருமை ரிஷப ராசி நேயர்களே. அப்போ ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.